எல்லாருக்கும் வணக்கங்க. கொங்கு மண்டலம் ஃபுல்லாக இப்படி தாங்க சாணி போட்டு வீட்டு முன்னாடி வலிச்சு விடுவாங்க. இதில் சாணியும் மஞ்சள் கோப்பி பவுடரும் இதுக்கு இப்போ என்ன வலிச்சு விட்டுருக்காங்கங்கிறதுக்காக நாளைக்கு ஆடி 18ஆம் பெருக்கு. அதுக்காக இன்றைக்கி பண்டிகைங்கிறதுனால எல்லார் வீட்டு முன்னாடியும் அழகழகாக வீட்டு முன்னாடி வலிச்சு விடுவாங்க. இப்படி தாங்க நீங்கள் பார்க்காதவங்கெல்லாம் இப்போ பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்படி தான் மஞ்சள் கோபியும் சாணியும் போட்டு வீட்டு முன்னாடி அழகாக இங்கே ஒரு அக்கா வலிச்சு விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மெத்தடில் தான் எல்லாருமே வலிப்பாங்க. அதுக்குன்னு ஒரு ப்ரெஷ்ஷு வச்சுக்குவாங்க. ஒரு 2 கைப்பிடி சாணி போட்டுட்டு ஒரு ஒரு 100 கிராம் மஞ்சள் கோப்பி பவுட்ரு போட்டு கலந்துக்குவாங்க. அதுதான் பக்குவம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு முன்னாடி நிறைய பேர் வலிச்சு விட்டுருக்காங்க. நீங்களும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொங்கு மண்டலம் ஃபுல்லாக இப்படி தாங்க பண்டிகைனா நாங்கள் வலிச்சு விடுவோம். இது ஒரே ஒரு தெருவை தான் நான் இப்படி வீடியோ எடுத்திருக்கிறேன். இது மாதிரி எல்லாருமே இப்படி தாங்க கொங்கு மண்டலம் ஃபுல்லாக வலிச்சு விடுவாங்க. நாளைக்கு ஆடி 18ங்கிறதுனால பெருக்கு அப்படிங்கிறதுனால வீட்டு முன்னாடி சின்ன வீடாக இருந்தாலும் வீட்டு முன்னாடி இப்படி தாங்க அழகாக வலிச்சு விடுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது அழகாக இருக்குதா, இல்லைங்க ரொம்ப கஷ்டந்தாங்க அப்படின்னு சொல்கிறதா, இல்லை சூப்பராக இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே சின்ன வீடு பெரிய வீடுலாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு குட்டியூண்டு சின்ன சந்து மாதிரி வீடாக இருந்தாலும் அவங்க வீட்டு முன்னாடி இப்படி தாங்க வலிச்சு விடுவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். தெரு பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த நடுவில் நடந்து போகிற இடம் மட்டும்தான் இருக்கும். 2 பக்கமும் இப்படி தாங்க வலிச்சு விட்டுருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் நைட்டு வலிக்கலாம் விடிஞ்சால் இன்னும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும்லாம் வச்சுருப்பாங்க. ரோட்டில் போகும்போது எல்லார் வீட்டு முன்னாடி மஞ்சள் கலரில் இந்த மாதிரி இருந்து கோலத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ரசித்ததுனால சரி நிறைய பேர் இந்த மாதிரி பார்க்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். இது எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் கஷ்டங்க, இதெல்லாம் இப்போ இருக்கிற காலத்தில் சாணி போட்டு யாராவது வலிப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நமது பாரம்பரியங்க சாணி போட்டு வலிக்கிறது. ஆனால் நிறைய பேர் இப்போ வலிக்கிறதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ கொங்கு மண்டலம் ஃபுல்லாக 18ஆம் பெருக்குங்கிறதுனால இப்படி வலிச்சு விட்டுருக்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் கொடுங்க. ரொம்ப சந்தோஷங்க இதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டது. ஏன்னா நான் நிறைய நாள் இதை பார்த்து ரசிச்சிருக்கிறேன். நீங்களும் ரசிச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க.